நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்லும் 12 வழித்தடங்களிலும் இ-பாஸ் சோதனை நடத்தப்பட இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் விஜயசுந்தரம். வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவல் என்ன சொல்லலாம்? வணக்கம். நீலகிரி மாவட்டம் உலக புகழ்பெற்ற மிக சிறந்த சுற்றுலா ஸ்தலமாகும். இங்க ஆண்டுதோறுமே கோடை காலமான ஏப்ரல் மே ஆகிய மாதங்கள்ல நிலவும் இதமான காலநிலை அனுபவிக்க உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானவர் வருகை புரிவாங்க. இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகள் வருகை நாளுக்கு நாள அதிகரித்து வரக்கூடிய நிலையில உயர்நீதிமன்றம் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் செல்ல இ-பாஸ் முறை பயன்படுத்தி செல்ல உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில இன்று முதல் வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி வரை நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரியும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட எல்லைகளான கல்லார், குன்றப்பனை மற்றும் மாநில எல்லைகளான தாளூர், தக்கநலா, சோலாடி, சேரம்பாடி உள்ளிட்ட 12 சோதனை சாவடிகள்ல இ-பாஸ் இருந்தால் மட்டுமே தான் அந்த வாகனங்கள் அனுமதிக்கப்படுது. இந்த இ-பாஸ் பெறுவதற்கு இணையதள செயலி நேற்று, அதாவது epass.tnega.org அந்த இணையதள செயலி நேற்று காலை முதலே நடைமுறைக்கு வந்தது. இந்த நிலையில இதுல அந்த வாகனத்துல அந்த செயலி மூலம் இ-பாஸ் பெற்றிருந்தாங்கன்னா அந்த வாகனத்துடைய அனைத்து விவரங்களும், வாகனத்துல எத்தனை பேர் பயணிக்கிறார்கள் என்ற விவரம் மற்றும் எத்தனை நாட்கள் சுற்றுலா மேற்கொள்கிறார்கள் என்ற விவரம் உட்பட அனைத்தும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதே போல உண்மையான இ-பாஸ் தானா என்பதை உறுதி செய்ய QR கோட் ஸ்கேனர் மூலம் சோதனை சாவடியில் இருக்கிற பணியாளர்கள் அந்த இ-பாஸ் ஸ்கேன் செய்ததுக்கு அப்புறம் தான் அந்த இ-பாஸ் கொண்டு வந்த அந்த வாகனத்தை மாவட்டத்துக்குள்ள அனுமதிக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா இந்த இ-பாஸ் தர நேற்று முதல் நாளான நேற்று 21,446 வாகனங்களுக்கு இ-பாஸ் வழங்கப்பட்டுள்ளது எனவும், இந்த இ-பாஸ் பெறப்பட்டுள்ள வாகனத்தின் மூலியமா 2,78,000 பேர் பயணிக்குள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது.